ஏன் அமிர்தா, உனக்கு வேற வேலையே இல்லையா? சின்ன பிள்ளையா இருக்க, காலேஜுக்கு வேற போற, அந்த வேலையை மட்டும் செய்ய வேண்டியதானே? பாக்கியாதான் தேவையில்லாம இந்த மாதிரி விஷயம் எல்லாம் செய்யறான்னா நீயும் ஏன் வந்து உதவி செய்யற? பாட்டி, அம்மா ஒன்றும் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யல. இவங்க பண்றது ரொம்ப பெரிய விஷயம் பாட்டி. நல்ல ஐடியா, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க. எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிதான் நான் இதுல ஜாயின் பண்றேன்னு சொன்னேன். அம்மா, இந்த பிள்ளைக்கு நல்லா சமைக்க வேற தெரியுமா? ஆமா அத்தை, நல்லா சமைப்பா. இவ மசாலா பொடியெல்லாம் பார்த்துதான் நானே பிசினஸ் தொடங்கினேன். நீ 4 டப்பா வச்சுக்கிட்டு பிசினஸ் சொல்றதை நிறுத்துறியா? ஏங்க ம். நீ என்னடா ஏதோ முணுமுணுக்கிற? ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை. பாக்கியா, அத்தை, ஏதாவது சாப்பிட கொடு. யாராவது வந்தா ஏதாவது கொடுப்பல்ல? என்ன கொடுக்காம இருக்க? போய் எடுத்துட்டு வந்து கொடு. பேசிக்கிட்டே இருந்ததுல மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் இரு வரேன். பரவாயில்லம்மா. சரியா? ம்? கண்டிப்பா டாக்டரை பார்க்கணுமா? அமைதியா இரு ஜெனி, உனக்கு ஒன்றும் புரியாது. சரியா ப்ளீஸ், கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாம்ல. இப்போ நான் எடுக்கிற முடிவு தான் சரின்னு கொஞ்ச நாள் கழிச்சு புரியும் பாரு. வேலையில ப்ரமோஷன்லாம் கிடைக்கும்ல, அப்போ உனக்கு புரியும். அது வரைக்கும் உனக்கு எதுவும் புரியாது. கொஞ்ச நேரம் பேசாம இரு ப்ளீஸ். செழியன் ஜெனி, டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. ஓகே, பாப்பலாம். இந்தாங்க டாக்டர். ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை டாக்டர், குழந்தை இப்ப வேணுமான்னு எங்க 2 பேருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்? இல்ல டாக்டர், ஜெனி இப்பதான் ஒர்க் ஜாயின் பண்ணிருக்கா. இப்பவே அடிக்கடி அவளால வாமிட்டை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ அதனால லீவ் வேற நிறைய போடுற மாதிரி இருக்கு. எனக்குமே ஆன்சைட்ல அப்ராட் போறதுக்கு சான்சஸ் எல்லாம் வருது. அதனால ஜெனியும் நான் கூட்டிட்டு போகணும். அங்க போயிட்டா உடனே டெலிவரிக்கெல்லாம் இங்க அனுப்ப முடியாது. நிறைய ப்ராப்ளம்ஸ் வேற ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது குழந்தை வேண்டான்னு நாங்க நினைக்கிறோம். குழந்தை வேணான்னு அபார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா டாக்டர். இது 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவா? ஆமா டாக்டர். முதல் குழந்தையை அபார்ட் பண்ணா ரொம்ப ரிஸ்க் ஆகும். எங்களோட சிச்சுவேஷன் இப்ப அப்படி இருக்கு டாக்டர். இன்ஃபேக்ட் நாங்க ரொம்ப சேஃபா தான் இருந்தோம். ஆனா இது டு பி ஆனஸ்ட் அன்பிளான்ட் ஆயிடுச்சு. அதனால எங்களுக்கு இப்போதைக்கு குழந்தை பெத்துக்கிறதுல விருப்பம் இல்லை டாக்டர். நீங்க முன்னாடியே அதுக்கு கவனமா இருந்திருக்கணும். இப்ப முதல் குழந்தைய இந்த வயசுல பெத்துக்கிறதா நல்லது. முதல் குழந்தைய அபார்ட் பண்ணா ஒரு சில பேருக்கு குழந்தையே இல்லாம போயிடும். உங்களுக்கு கெரியர் முக்கியம், வேலை தான் முக்கியம் நினைச்சா நீங்க அதுக்காக பிளான் பண்ணிருக்கணும். பிரெக்னன்ட் ஆகி 3 மாசம் ஆக போகுது. இப்ப அபார்ட் பண்ணணும்னு சொல்றது நல்லாவா இருக்கு? ஏன் சார், இந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி இருக்கே? நோ நோ, அப்படிலாம் இல்லை டாக்டர். 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இங்க வந்தோம். நீங்க 2 பேரும் சேர்றது தேவையில்லாத வேலைன்னு தோணுது. அப்ராட் போகணும்னா நீங்க மட்டும் போங்க. இந்த பொண்ணை இங்கே விட்டுட்டு போக வேண்டியதானே? அடிக்கடி வாமிட் வந்தா நான் கொடுத்த மாத்திரை போடுங்க. எனக்கு 3 பசங்க, உங்களால நம்ப முடியுமா? முதல் குழந்தை பிஜி படிக்கிறப்ப பிறந்தான். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இதே கன்ஃபியூஷன் தான். குழந்தை வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டேன். பிஜி படிக்கிறதுனா எப்படின்னு தெரியும்ல.
மெடிக்கல் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டே படிக்கணும். எனக்கும் இதே மாதிரி வாமிட்டிங் எல்லாம் இருந்துச்சு. உங்க மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் நானும் கடந்து தான் வந்தேன். அதுக்கப்புறம் 2வது குழந்தை நான் வேலை பார்க்கும்போது பிறந்துச்சு. இதுவும் இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கும் போது 3வது குழந்தை பிறந்துச்சு. ஆனா என்னோட கெரியர் எங்குமே நிக்கவே இல்லையே. குழந்தைங்க அது பாட்டுக்கு பிறந்தாங்க, வளர்ந்தாங்க. என்னோட கெரியர் அப்படியே போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் நடக்கும், கவலைப்படாதீங்க. இல்ல டாக்டர், நான் இல்ல சார், நீங்க அவசரப்பட்டு எடுத்த முடிவு மாதிரி இருக்கு. நீங்க வீட்ல போய் நிதானமா யோசிங்க. அப்புறமும் இந்த குழந்தை வேண்டானா நீங்க வேற டாக்டர் போய் பாருங்க. டாக்டர் சாரி. இது குழந்தை விஷயம். 2 பேரும் யோசிங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓகே டாக்டர். இந்தாங்க, ஆல் தி பெஸ்ட். கிளம்புங்க. தேங்க் யூ. பாக்கியா, மாமா. அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போகுது? என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? ஆ, இப்பதான் சொல்ல ஆரம்பிச்சோம், நீங்க வந்துட்டீங்க. ஆமா மாமா, யார் யாரு என்னென்ன வேலைய பிரிச்சு செய்யலான்னு பேசிட்டு இருந்தோம். அதுல ஏகப்பட்ட சந்தேகம் எல்லாருக்கும். அதான் ஒவ்வொன்னா பேசி சரி பண்ணிட்டு இருக்கோம். அம்மா, நம்ம இப்படி பிரிச்சுக்கலாமா? அதாவது மெயின் டிஷ் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தர் பண்ணட்டும், சைட் டிஷ் எல்லாம் இன்னொருத்தவங்க பண்ணட்டும். மெயின் டிஷ்ஷ 2ஆ பிரிச்சு செய்யலாமே. ஆ, ஆ, அப்படியும் பண்ணிக்கலாமா? நான் ஆல்ரெடி எல்லாரோட பேரையும் லிஸ்ட்ல எழுதிட்டேன். ஓ, அதுல என்னென்ன டிஷ் யார் யார் பண்ண போறாங்கன்றதையும் நோட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். சூப்பர் இல்லடா. அதுதான் காலையில பேசணுமே. யாருக்கு என்ன நல்லா சமைக்க தெரியுமோ அவங்க அவங்க எடுத்துட்டு வந்துடலாம். ம், எனக்கு ஏதாவது ஈஸியா கொடுக்கா. நீ இங்க தானே என் கூட சமைக்க போற. இல்லக்கா, நானும் வீட்லயே சமைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். பக்கத்துல 2-3 பேரை துணைக்கு கூப்பிட்டுக்கிறேன். சூப்பர் செல்வி. சரிங்கம்மா, நானும் என் வீட்ல இருந்தே சமைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். ஏங்க, உங்களால முடியுமா? அங்கிருந்து எடுத்துட்டு வரணும்ல. அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம். ஏன்னா இங்க பண்ணா ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரே வீட்டுக்குள்ள நிறைய பேர் பண்ற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்றேனோ அதை என் வீட்ல இருந்தே செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேன். அருமையா பிளான் போயிட்டு இருக்க. ஆமாமா, நான் சொன்னேன்ல நீ சூப்பரா கலக்க போறேன்னு. இப்போ யார் யாரு என்னென்ன சமைக்க முடியும்னு ஐடியா இருக்கு. அதை மட்டும் பிரிச்சு கொடுத்துட்டா போதும். அப்படிதானம்மா? ஆமாடா. மல்லிகையும் அதுக்கு ஏத்தபடி அவங்க வீட்டுக்கு அனுப்பி அளவு சொல்லிட்டா போதும். ஓ, பாக்கியா, நான் பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துறப்ப பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்த சொல்லுவேன். நம்ம மனசார ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு அதை செய்யணும்னு நினைச்சிட்டோன்னு வை, எங்க இருந்தாலும் உதவி வந்து சேர்ந்துரும். இப்ப நீ சமையல் பண்ணணும்னு நினைச்ச, இந்த செல்வி சொல்றா பாரு, நான் வீட்டுல பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன்னு. இந்த அமிர்தா சொல்றா, நான் எடுத்துட்டு வந்துடுறேன்னு. கண்டிப்பா நல்லபடியா நடக்கும்மா. இதேதான் மாமா எழிலும் சொன்னான். இவன மாதிரி ஒரு மகன் எல்லாத்துக்கும் இருந்துட்டா போதுமா, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமாங்கய்யா, என் பிள்ளையிலேயும் நம்ம எழில் தம்பி மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லி வளர்க்குறேன். தங்கமான பிள்ளை. இப்படி ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா 4 மலையை கூட நகட்டி வைக்கிறோம்னு தைரியமா சொல்லிட்டு வந்துடலாம். அப்படி ஒரு பிள்ளை தங்கம். நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்? எல்லாம் உங்களோட பிளானு. நீங்க தான் பண்ண போறீங்க. என்ன போய் தேவையில்லாமலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படி இல்லடா, நீ கொடுக்கற தைரியம் எனக்கு பெருசு. நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே? என்னக்கா? ஏம்மா, என்னம்மா? மாமா, நீங்களே இவங்க கிட்ட பேசிடுறீங்களா? என்னம்மா பயப்படுறியா? அட வாம்மா பேசுவோம். ஒத்துக்கிட்டா பாப்போம், இல்லைன்னா வேற கடையை பாப்போம். ஏக்கா, எத்தனை வருஷமா அந்த கடையில வந்து ஜாமான் வாங்கிக்கிட்டு இருக்கோம். அதை எப்படி ஒத்துக்கிறாம இருப்பாங்க? வாக்கா, ஆமா, யோசிக்காம பயப்படாம வாக்கா. வா. ஆமா, ஓ.
வாங்க சார். ஆ வாங்கம்மா. ம். என்ன மளிகை சாமான் வாங்குறதுக்கு எல்லாருமே வந்திருக்கீங்க? ஆ, இல்ல இல்ல மளிகை சாமான் வாங்குறதுக்காக வரல. ஏம்மா என்ன பொசுக்குன்னு மளிகை சாமான் வாங்க வரலன்ட்ட? நம்ம மளிகை சாமான் தானே வாங்க வந்திருக்கோம். நீ லிஸ்ட்டை கொடுமா அவர்கிட்ட. ஆமா ஆமா, மளிகை சாமான் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கோம். இந்தாங்க. என்னம்மா லிஸ்ட் பெருசா இருக்கு? ஆ, கல்யாண வீட்டு லிஸ்டா இருக்கு. வீட்ல ஏதாவது கல்யாண விசேஷம் நடக்க போதா? இல்ல இல்ல, நான் கேட்டரிங் பண்ணிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு தெரியும்ல. நம்ம கடையில தானே அதுக்கெல்லாம் பொருள் வாங்குவீங்க. ஆ, இப்ப கூட பாக்கியா ஒரு பெரிய ஆர்டர் எடுத்திருக்கா. அதுக்கு மளிகை சாமான் வாங்க தான் உங்க கடைக்கு வந்திருக்கோம். நல்ல விஷயம். எப்ப வேணும்னு சொல்லுங்க, அனுப்பி வைக்கிறேன். ஆ, இன்னைக்கு ராத்திரி இல்ல நாளைக்கு காலையில கிடைச்சா கூட சரியா இருக்கும். பணம் எவ்வளவு ஆகணும் இப்பவே சொல்லணுமா, இல்ல டெலிவரி கொடுக்கும்போது சொன்னா போதுமா? இல்ல நீங்க மெதுவாவே சொல்லுங்க, ஒன்றும் அவசரம் இல்ல. சரிங்கம்மா, ஒரு அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போங்க. எவ்வளவு வேணும் அட்வான்ஸ்? ஒரு 50,000 ரூபாய் கொடுத்துட்டு போறீங்களா? அதுல பாருங்க, அதுலதான் ஒரு சின்ன சிக்கல். அத பேசிட்டு போலாம் தான் வந்திருக்கோம். என்ன? அது ஒண்ணும் இல்லங்க. ஏம்மா நீ கொஞ்சம் பொறுமா. ஏப்பா இப்ப அட்வான்ஸ் 50,000 ரூபாயை கொடுத்துட்டா மீதி பணத்தை பொருளை டெலிவரி பண்றப்ப கொடுக்கணும், அப்படித்தானே? ஆமாங்க சார். இப்ப பாதி பணம் கொடுத்தா நைட்டு நாங்க டெலிவரி பண்ணிடுவோம். அப்ப மீதி பணத்தை கொடுத்துருங்க. தம்பி, பாக்கியா ஆர்டர் எடுத்த இடத்துல அட்வான்ஸ் ரொம்ப கம்மியா வாங்கிட்டா. இப்ப சமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மீதி பணத்தை கொடுப்பேன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வான்ஸை கொடுத்துட்றேன். நீங்க பொருளை டெலிவரி கொடுத்துருங்க. ஒரு 2 நாள்ல உங்க பில் அமௌண்ட் ஃபுல்லா செட்டில் பண்ணிடுறோம். என்ன சொல்றீங்க? 2 நாளா? ஆமாங்க, இன்னைக்கு நாங்க அட்வான்ஸ் சின்னதா கொடுக்கறோம். ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துடுறோம். நீங்க பொருள் எல்லாம் டெலிவரி பண்ணிடுங்க. நாங்க சமைச்சு முடிச்ச உடனே எங்களுக்கு பணம் கிடைக்கும். அத வாங்கின உடனே நான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துறேன். பெரிய அமௌண்டா இருக்கேம்மா, அதான் யோசிக்கிறேன். ஏன்பா எத்தனை வருஷமா உங்க கடையில ஜாமான் வாங்கிட்டு இருக்கிறோம். என்ன உனக்கு தெரியாதா? இல்ல என் வீடு உனக்கு தெரியாதா? எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை சார். நானே டெய்லி ரொட்டேஷன்ல தான் ஓட்டிட்டு இருக்கேன். நானும் பொருள் வாங்குற இடத்துலலாம் பணம் கொடுக்கணும்ல. ஏன்பா அதெல்லாம் நீ தான் பேசணும். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, பேசுங்க. ஒரு 2 நாள் அவகாசம் கேளுங்க. நான் 2 நாள்ல எல்லாத்தையும் செட்டில் பண்றேன்னு சொல்றேன்ல. ஆமாங்க, 2 நாள் தான். கண்டிப்பா பணத்தை கொடுத்துறேன். சரிப்பா, நீ ரொம்ப யோசிக்கிற. உனக்கு பிடித்தல என்ன சொல்லிரு, நான் வேற கடையை பாத்துக்கிறேன். நான் கொடுத்த லிஸ்ட்டை கொடு. என்ன சார் சட்டுன்னு இப்படி சொல்லிவிட்டீங்க? இவ்வளோ வருஷமா நம்ம கடையில் தானே பொருள் வாங்குறீங்க. உங்களுக்காக நான் செய்யறேங்க. சரிம்மா, அந்த ரூபாயை கொடுத்துருமா. என்னங்க மாமா? எவ்வளோமா இருக்கு? 10,000 இருக்கு மாமா. இந்தாப்பா 10,000 ரூபா இருக்கு. இதை அட்வான்ஸா வச்சுக்கங்க. 2 நாள்ல உங்க பணத்தை செட்டில் பண்ணிடுறோம். பொருள் எல்லாம் கரெக்டா டெலிவரி கொடுத்துடணும். என்ன? சரிங்க சார். நாங்க வரோம். வாங்க. வரேன்ப்பா. வாங்க சார். ஏங்க 2 நாள் தாங்க. எங்களுக்கு சிலிண்டர் தேவைப்படுது, ஸ்டவ் தேவைப்படுது, பாத்திர பண்டெல்லாம் தேவைப்படுது. இந்த பாருங்க, இப்போதைக்கு 5,000 ரூபா அட்வான்ஸ் தர முடியும். 2 நாள்ல ஃபுல் பேமெண்ட்டை செட்டில் பண்ணிடுறோம். அது எப்படிங்க? பொதுவா பாத்திரத்தை வாடகை கொடுக்கும்போது பாத்திரம் என்ன விலை வருதோ அதை வாங்கிட்டு தான் நான் பாத்திரத்தை வாடகை கொடுப்பேன். ஏன்னா பாத்திரத்தை எடுத்துட்டு போறவங்க மீதி பணத்தை கொடுக்கறதே இல்லை. அதுக்கு தான் முன்னாடியே அட்வான்ஸ் பணத்தை அதிகமா வாங்கிக்கிறது. நீங்க என்னடான்னா 5,000 ரூபா தான் அட்வான்ஸே தரேன்றீங்க. இல்லைண்ணே, இது ஒரு ஆர்டர். இந்த ஆர்டரை செஞ்சு கொடுத்தாதான் எனக்கு பணம் வரும். அப்பதான் நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியும். அதெல்லாம் சரியா வராதுமா. நான் என்ன பணம் கேட்கறனோ அதை கொடுத்தாதான் நான் பாத்திரத்தை வீட்டுல கொண்டு வந்து இறக்க முடியும். ஏன்பா இப்படிலாம் சொன்னா எப்படி?
சரி, இவ்வளவு தூரம் கேக்குறீங்க. ஏற்கனவே நம்ம கடையில 2 தடவை பாத்திரம் எடுத்திருக்கீங்க. அதை வச்சு நான் தர்றேன். ஆனா 2 நாள்ல நீங்க கண்டிப்பா பணத்தை கொடுத்துடணும். கண்டிப்பா கொடுத்துறோம். சரிம்மா. சரிங்க, நான் வீட்டுல கொண்டு வந்து பாத்திரத்தை இறக்கி வச்சிடுறேன். இப்ப கடையில ஆள் இல்ல, வண்டியும் இல்ல. வண்டி வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுல டான்னு பாத்திரத்தை கொண்டு வந்து இறக்கிடுறேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. சரி. ஏமா அந்த லிஸ்டையும் அந்த அட்வான்ஸ் பணத்தையும் கொடுமா. என்னங்க மாமா, என்னங்க? 5000 ரூபா இருக்கா? 5000 ரூபாய் இருக்கு. இந்தாங்க அட்வான்ஸ். வேணுங்கிற ஜாமான் பாத்திரம் எல்லாம் இதுல எழுதியிருக்கேன். சரி, ஒண்ணு விடாம கொண்டு வந்து கொடுத்துருங்க. கண்டிப்பா கொண்டு வந்து இறக்கிறேன். சரி. நீங்க கவலைப்படாதீங்க. சரி சரி. ரொம்ப நன்றிண்ணே. பரவாயில்லம்மா, நான் பாத்திரம்லாம் எடுத்து வச்சிடறேன். சரி சரி. அப்பா மாமா, இந்த வேலை இவ்ளோ ஈஸியா முடியும்னு நான் நினைக்கவே இல்லை மாமா. மனுஷாளுக்கு உதவி பண்ணலைன்னா எப்படிமா? ஒரு நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். வா வா வாங்க. என்னம்மா வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? மாமா, நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் மளிகை பொருள் எடுத்து பார்சல் போட்டுட்டு இருக்கோம். அவங்க கையில இதெல்லாம் கொடுத்துட்டோம்னா ஆரம்பிச்சிருவாங்கல்ல மாமா. பாத்தியா எப்படி நடக்க போகுதுன்னு மலைச்சு போய் நின்னுட்டு இருந்தோம். ஆனா பாரு, கடை கடாது பம்பர மாதிரி நடக்குது. ஐயா, நல்லா சத்தமா சொல்லுங்க ஐயா, உள்ள அம்மாவுக்கு கேட்கட்டும். ஏய், முதல்ல நம்ம செஞ்சு முடிப்போம். அதுக்கு முன்னாடியே இவ்ளோ திமிரெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாரும் வந்தாச்சுல்ல? எல்லாரும் வந்தாச்சு. எல்லாரும் என்னென்ன சமைக்கணும்னு நம்ம பேசிட்டோம்ல? அதுக்கெல்லாம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் இங்க வச்சிருக்கேன். எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துறேன். பத்திரமா அதெல்லாம் எடுத்துட்டு போயிடுவீங்கல்ல? நாங்க கொண்டு போயிடுவோம். இந்த பேக் எடுத்து இவங்க கிட்ட கொடுத்துருங்க. பாத்து பாத்து. இந்தாக்கா. கயல், வாங்க. அக்கா, இந்தாங்க. பாத்து. இதுல இட்லிக்கு தேவையான பொருள் எல்லாம் இருக்கு. எல்லாம் நீங்க பாத்துப்பீங்கல்ல? பாத்துக்கிறேன். நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி வரணும். ஏன் பாக்கியா, இவ்ளோ வருஷமா சமைக்கிறேன், எனக்கு தெரியாதா? எப்படி சாஃப்டா இருக்கணும்னு நீ எனக்கு சொல்லி தெரியா? 1 கப் உளுந்துக்கு 5 கப் அரிசி தானே கணக்கு. 1 கப் உளுந்துக்கு 3 கப் அரிசி தான் சரி. அப்படியா சொல்ற? நான் நல்லா சமைப்பேன்னு சொல்லி தானே நீ என்ன கூப்பிட்ட. இப்ப நீ எனக்கே சமையல் சொல்லி தெரியா? ஏமா, அவ சொல்றதான் கேள. இது என்ன வம்பா இருக்கு? ஒரு இட்லி கூட சுட தெரியாமையா குடும்பம் நடத்துறேன்? இங்க பாருங்க, உங்க வீட்ல இருக்கிற அரிசி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. நாங்க வாங்கியிருக்கிற அரிசியும் உளுந்தும் 3க்கு 1 தான் சரியா இருக்கும். அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இது மாதிரியே பண்ணுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். சரியா? சரி, நீ சொல்ற மாதிரியே செய்யறேன். பாத்து பாத்து. சரி, பாத்து பாத்து. லலிதா, கொடுத்துருமா. வாங்க. நீ விட்டுருமா, நான் பாத்துக்கிறேன். இந்த புடிமா. லலிதா, பாத்து. குழி பணியாரத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் இதுல இருக்கு. அப்படியே சட்னிக்கு தேவையான பொருளையும் நான் இதுல எடுத்து வச்சிட்டேன். சட்னி காரத்துக்கு குண்டு மிளகாய் யூஸ் பண்ணி கூட கொஞ்சம் காஷ்மீரி மிளகாவையும் யூஸ் பண்ணுங்க. அப்போதான் சட்னி சிவப்பாவும் இருக்கும், காரமாவும் இருக்கும். காஷ்மீரி மிளகாய் இதுல இருக்குதானே? உள்ள வச்சிருக்கேன். நீங்க வழக்கமா 1/4 கிலோ போடுவீங்கல்ல, அதுல ஒரு 200 கிராம் போட்டுட்டு இதுல ஒரு 100 கிராம் போட்டுக்கோங்க. சரியா? காரம்லாம் ஒன்னும் பெருசா இருக்காது. அதெல்லாம் காரம் இருக்கும். அதுல ஒரு 200 கிராம் போட்டுக்கிறேன். இதுல வேணா ஒரு 50 கிராம் போட்டுக்கிட்டா? இல்ல இல்ல, அப்புறம் காரம் ரொம்ப கம்மியாயிடும். இதுல 100 கிராம் போடுங்க. அப்ப கலரும் இருக்கும், காரமும் இருக்கும். என்ன பாக்யா, இதெல்லாமா சொல்லி தருவ எனக்கு? இந்த பாரு, கடைசியில எந்த நல்லா இல்லைன்னு சொல்ல போற நீ. எப்படி நல்லா இல்லாம போகும்? அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். நான் சொல்ற மாதிரியே செய்யுங்க. சரி,
நீ சொல்ற மாதிரியே நான் செய்யறேன். ம். குடு. அந்த கட்டப்பை எடுத்து கொடு. இந்த பார்த்து பார்த்து நல்லா பிடிச்சுக்கோ. பாத்துக்கா. கீழே பிடிச்சுக்கோங்க. என்ன மீனாட்சி அக்காவையும் சுந்தரி அக்காவையும் காணோம்? அக்கா நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமா? இல்லக்கா, அவங்க ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்கு. நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன். பாக்கியக்கா, இதோ அவங்களே வந்துட்டாங்க. உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சோம். உங்களுக்கான மளிகை பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கோம். எடுத்துட்டு போறீங்களா? இல்ல பாக்கியாக்கா, நான் பண்ணல.